حسبي ربي جل الله ما في قلبي غير الله نور محمد صلى الله لا إله إلا الله. என்னாச்சு எத்திபராத்துட்டு ஜாத் இப்ப அடுத்தது என்ன? நம்மளுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எஜமா நமக்கு உதவி செய்யணும், நம்மளை காப்பாற்றணும், நம்மளை வளர்க்கணும், செயல்படணும். அது சக்தி வேணும், அது சொந்த சக்தியா இருக்கும். ஃபேன் சுத்துதுங்களே, எதை கொண்டு சுத்துது? கரண்ட். ஒரு நிமிஷம் கரண்ட் நின்றா அப்ப அது தான் கரண்ட்டுடைய தயவுல சுத்து. அல்லாஹு தஆலா தன் சொந்த சக்தியை கொண்டு செயல்படும். அவனுடைய சக்தி எப்பவாச்சும் குறையுமா? அவனை விட்டு எடுபடுமா? நீங்குமா? மற்ற வஸ்துக்களுடைய சக்தி குறையும், எடுபட்டும் போயிடும். அல்லாஹ் நம்மளை சலாமத்தா வச்சுட்டோம், கேரண்டி என்ன இருக்கு? அப்போ மூணாவது சக்தி செயல்படும். நான் இப்ப தாலிமுடைய பாஷையை மாத்தி உங்களுக்கு தோதான் பேசுறேன். நீங்க இதெல்லாம் நாளைக்கு தாலிம் நோட்ல எழுதுங்க. ஆமா, இந்த பிள்ளைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, எழுதுங்க மறுபடியும். நாலாவது ஏத்திபார் என்ன? ஆசா. நாம யார வணங்குறோமோ அந்த எஜமா நம்மளை வணக்கணும், நம்மளை வளர்க்கணும். நாம வணங்கணும், அவன் நம்மளை வளர்க்கணும், பாதுகாக்கணும். அதுக்கு எவ்வளவு சொத்து தேவை? நம்ம ஒருத்தர் ரெண்டு பேரா? எவ்வளவு சிருஷ்டிகளை படைச்சிருக்கு, இவ்வளவு பேரு கொடுத்து மனுஷனை நம்பலாமா? கோடீஸ்வரனா இருக்கிறான், ஒரு நாளைக்கு கொடுக்கும், 2 நாளைக்கு கொடுக்கும், 1 மாசம் கொடுக்கும், 2 மாசம் கொடுக்கும். அதுக்கு மேல அட்ரஸ் எல்லாம் ஒதுங்கிக்கும். ஏதரா இது பெரிய தொந்தரவுல மாட்டிக்கிட்டு ஒரே புடுங்கலா இருக்கு எப்ப பார்த்தாலும். சமயத்துல முடியுது ஷேக விட்டு ஒதுங்கிடுறாங்க. நீங்க அப்படியாண்டு ஆச்சரியப்படுறீங்கன்னா இன்னும் உங்களை மத்து போட்டு கடையில் நீங்க முறியது வாங்கினதுன்னு மொத்தம் எவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஷேக்கு? ஹத்தியா 2.25 ஒரு 40 அப்படிதான் எனக்கு யாகம் நேரத்தில் குறிச்சிருச்சு. 2.25 ஒரு 40 90 என்ன சொல்றேன்? அதோட உங்களை விட்டு வச்சிருக்கேன். வரும்போதெல்லாம் 200 ரூபாய் காசு வைங்கன்னா தெரியும். இன்னைக்கு இறைச்சி வாங்கிருக்கு தெரியுங்களா? இன்னைக்கு இறைச்சி நீங்க கடைசியா நீங்க உங்களுக்கு தெரியாது இறைச்சி எவ்வளவு வாங்கி 91 ரூபாய் வேறு இறைச்சி வாங்கி. என்ன சொல்ற? நேற்று இறைச்சி எவ்வளவு? 65 63 63. என்ன இப்ப இன்னும் 9 நாளைக்கு இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்களோட ஷேக சோதனை செஞ்சுறதுன்னு வந்திருக்கிறாங்க. நம்ம ஷேக என் கூட அல்லாஹ் இருக்கிறான், அல்லாவுடைய பேங்க்ல நான் வாங்குறேன்னு சொல்றாங்க. பார்த்தே விட்டுருவோம், எவ்வளவுதான் ஷேக் வாங்க முடியுது. நீ கேட்ட நாளைக்கு பிரியாணி போட்டுமான்னு கேட்ட, என்னென்ன வேணும் விதவிதமா சாப்பிட்டு. அல்லா வேணும், அல்லா வேணும்னு வந்ததுனால தான் வேற ஆதாரம். சாப்பாடு வேணும் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சுக்கு. சாம்பார் ஆக்கணும். முறியுது தால்கா, பால்கா, சினாலகா, சர்க்கா 3 வகை முறியுது. தால்கா, பால்கா, சினால்கா. தால்கா முறியுதுன்னா சோத்து முறியுது. எந்த ஷேக்குடைய லங்கர்ல நல்லா சோறு பறக்கத்தா ஓயாம கிடைக்குது அங்கே முறியுவாங்க. சோத்துக்குன்னா முறியுவாங்க தானே. தால்கா, பால்கா முறியுது கடைசியில் வழக்கு. 3வது முறியுது சினால்கா. உருது பாஷையில சொல்றோம் தால்கா, பால்கா, சினால்கா. சினால்கா முறியுதுன்னா அந்த குச்சிக்காரி இருக்கிறாள் எவ்வளவு சொல்றாங்க. ஒருத்தன் எடுப்பாங்க, ஒருத்தனுக்கே ஆள் மாத்திட்டு அந்த மாதிரி ஒரு சேஷன் இருக்க மாட்டான், மாத்திக்கிட்டே இருப்பான். எங்கேயும் அடைஞ்ச பாடு இருக்கா, ஹர்ஜாயின்னு சொல்றோம். இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் அங்கேயுமா ஓடிட்டு கடைசியில மூளை கோளாறாம். அப்ப தால்கா முறியுது, சின்னால்கா முறியுது, இப்ப பால்கா முறியுது. கேட்கறதுக்கு 60 ரூபாய். பால்னா ரோமத்துக்கு விஷயம். பால்கா முறியுதுன்னா கெட்டது, அதான் நல்ல முறிதான்.
என் கையில இருக்கிற ரோமத்தை பிடிச்சி இப்படி இழுத்தா என்ன செய்யும்? வலிக்கும். அந்த மாதிரி முரீது காலில் முள்ளு குத்தினா ஷேகுக்கு வலிக்கும். அந்த மாதிரி முரீது ஷேகுல அப்பிக்கும். ஷேகு கல்புக்குள்ள நுழைஞ்சுக்கணும். காமில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தெரியுமா? காமில் நான் தங்குறேன் புறவச்சிட்டு நாமெல்லாம் வந்ததுக்கு பிறகு 5ஆம் தேதியா 5ஆம் தேதி அந்த குலாம் ரசூல் மோட்டர் பைக்கு அவர் விட்டு வாசல்ல இருந்து சர்க்கார் போனதுக்கு பிறகு சர்க்கார் தங்கியிருந்தாங்க அந்த வீட்டுல வாசல்ல இருந்து. அவருக்கு மோட்டர் பைக்கு விட்டு பழக்கம் யதார்த்தமா விட்டு ஜடார்னு ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டார் ரோட்டுக்கு. அங்கிருந்து ஒரு பையன் கத்தி இருக்கிறான், பஸ் வருதுரா பஸ் வருதுரா பஸ் வருதுரா. கண்ட்ரோல் பண்ண தெரியும், என்ன சீனுன்னு தெரியும், கியர் எப்படி மாத்திரம் என்ன ஏதுன்னு தெரியும். ஹெவி வீக்குல கொண்டு போனாருங்கள. அவர் வீட்டு மன இந்த பக்கம் ஒரு காம்பவுண்ட் சரி, இந்த பக்கம் அவர் வீடு போயிருக்கிறாரு. இங்க இருந்து பஸ் வந்துருச்சு நாகப்பட்டினத்துக்கு. அந்த பஸ் வருதுங்கிறதுக்காக தான் வீட்டு பக்கம் ஒடிச்சிருக்கிறார். ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்படியாச்சும் எங்கேயாச்சும் ஒடிச்சு எப்படி போயிடலான்னு இப்படி திரும்பினாருங்களே. இங்க இருந்து திருவாரூர்ல இருந்து பஸ் வந்துருச்சு. இந்த பஸ் வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இப்படி லெப்ட்ல ஒடிச்சிருக்கிறார். மறுபடியும் இந்த பஸ்ல மோதி, அதாவது பஸ்ஸுடைய நடுபாடியில மோதி இருக்கிறார். மோதி அந்த தகரம் எல்லாம் வளைச்சுக்கிட்டு ஹேண்ட்பார் எல்லாம் பஸ்ஸுக்கு அடியில போயிடுச்சு. ஆனா மோதன வேகத்துல இவரை தூக்கி எறிஞ்சிட்டு செத்து மோட்டார் சைக்கிளையும் தூக்கி கடாசிருச்சு அவர் மேலே. அல்லாவுடைய பெரிய குதிரத்து பாருங்க. அந்த அந்த மோட்டார் சைக்கிள் நிறுத்துறதுக்கு இது இருக்கு, அது என்ன சொல்றது, கால் மாதிரி ஒண்ணு. அது மட்டும் கடைசி வரைக்கும் இவர் மேல மோட்டார் பைக்கில் மேல கிடக்கு, அந்த கால் இப்படி தாங்கிக்கிட்டு மோட்டார் பைக். இனி அந்த வெயிட் அவர் மேல விழுந்து கை கால் எதுவும் முடியாம எல்லாம் காப்பாரு. இங்க காயம் இருக்கு, தையலுக்கு தானே இதுல இருக்கு. அதனால ஆறாங்குற ஆழத்துக்கு இங்கெல்லாம் ஆடி கையெல்லாம் ஆடி பேச்சுக்கு சொன்னேன். அவர் நம்ம ஆஷிக்க முடியுது. ஏன்னா நான் 15 வருஷமா போற வச்சு இல்லை, அவர் வீட்டுல தான் தங்குறேன். சரி, யார் கூட எவ்வளவு வசதியா இருந்தா நான் போறேன், அவர் வீட்டுல தான் தங்குறேன். எல்லாம் அந்த வீட்டை தான் தேர்ந்தெடுத்தேன். ஊழியம் செய்யறது இல்லை. நான் தூங்காத வரைக்கும் அவர் மச்சான் 2 பேரும் ரஹமத்துலியும் இப்ப போயிருக்கும் போது 8 நாள் முந்தி போயிட்டாங்க. நான் ராத்திரி 2 மணி வரைக்கும் தூங்காத வரைக்கும் 2 பேரும் கால் அமைக்க என்ன தூங்க வைக்காம தூங்க மாட்டேன். அவ்வளவு நல்லது. மச்சான் 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடிச்சிட்டு உட்காந்து ராவும் பகலும் உழைக்கும். மதரசாவுக்கு உழைச்சிட்டு வந்து பையன் வெளியில போய் சட்டி விட்டு நாக்காதியா இருக்கு. அல்லாஹு தாலா அவருடைய சேவை, அவர் செஞ்ச சேவைகளுக்காக எல்லாம் உயிர் பிச்சை கொடுத்தாங்க. அந்த வீட்டுக்கு ஒரே ஆம்பளை பிள்ளை காப்பாத்தி விட்டாங்க. எக்கச்சக்கமா கும்ப போட்டுருச்சு. நான் சொல்றது பால்காண்டா சொல்றது இல்லை, இது இருந்தாலும் கொச்சையா இருந்தாலும் ஒரு அசல் புரியுதான். பிடிச்சி இப்படி எடுத்தா வலிக்கும் பாருங்க. அந்த மாதிரி உங்களோட தொட்டா யாராச்சும் எனக்கு வலிக்கும். சையதி எனக்கு இப்படி இருக்குன்னு நீங்க எழுதிட்டா ஷேகுக்கு கஷ்டப்படும். ஷேகு துடிக்கணும். இந்த பேச்சு இடை பேச்சா வந்துச்சு. இது எதுக்கு வந்துச்சு? ஒண்ணுக்கு ஒண்ணு காரணம் பார்க்க. இதுல நீங்க முடிவு வாங்கினதுன்னு எவ்வளவு ரூபா கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அதுல இருந்து வந்துச்சு. அவர் ரூபா கொஞ்சம் தான் கொடுத்துருக்கு. இப்ப நான் சோதனைகளை ஆரம்பிச்சேன். ஷேகு கேட்டா போங்க, அந்த 1 ஏக்கர் நிலம் வித்து கொண்டு காசு வச்சிருக்கணும், வச்சுதான் அவங்க வேற வழி இல்லைன்னா அறுத்துக்கிட்டு போக வேண்டியது. வேற ஷேக்கு பார்த்துக்கிட்டு வந்தாங்க. எனக்கு என்ன விளங்குச்சு. ஆனா ஷேகுமார்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. வியாபாரியா இருந்தா அப்படி செய்வாங்க. நியாயமான ஷேகுமார்களா இருந்தா முடியுது அப்படியெல்லாம் கொள்ளை அடிக்க மாட்டாங்க. முடியுது முகப்பத்தா கொடுத்தா வாங்கிக்குவாங்க, இல்லைன்னா ஜாடியா இருக்கும். முடியுது அந்தஸ்துக்கிட்டாங்க. உங்களை இன்னும் சோதனைகள் ஆரம்பிக்குது. ஷேகுடைய சோதனைகள். முரீது எவ்வளவு நெருங்கி வர்றானா அவ்வளவு மத்து போட்டு கிடைக்கும். அதாவது என்ன வந்தா வந்துடணும், அல்ல இல்ல ஓடி போய். என்ன முனாஃபிகா இருந்தா என்னைக்குமே அறுத்துக்கணும். நயவஞ்சக முரீதா இருந்தா எந்த ஆகிய ஒரு கட்டத்தில் அறுத்துக்கிட்டு போனா கெட்டு போயிடும். அதனால ஷேகுமார்கள் ஒட்டினவன ஒட்டிக்கிறது, இல்லாதவன கிளப்பிடும். கிளப்புறதுக்கு சில சோதனைகள் வச்சிருக்காங்க. அந்த சோதனைகள்லாம் பயன்படுத்துறது. ஏன்னா இப்ப இருக்கிற முரீதுகள் அபாயமான முரீது. என்னே ஷேக் நாயகம் சொல்லி விட்டாங்க, इशारा करके जान दे बोले तो फैजी शाह जान दे देता है, माल मांगे तो जरा सोचता क्या देता क्या माल उठा मौन होगा भी
யோசனை வந்துருச்சு. பிள்ளை இருக்கு, பஞ்சாயத்து இருக்கு, குட்டி இருக்கு. சடாரு நம்ம 3 சொல்லிவிட்டோம் சொன்னா ஷேக் கொடுத்துட்டு வாக்கு கொடுத்து அந்த ஹக்கிட்ட கொடுத்த மாதிரி எல்லாரும் வாக்கு கொடுத்த மாதிரி. இந்த 2 முரீதுகளும் முந்தி ஒருத்தர் வந்து ஓடா இருக்கும்போது பார்த்து அந்த ரூம் பார்த்து விட்டு சர்க்கார் கப்பி தட்டிட்டா ஏசி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. நான் அதை வாக்கா எழுதி வச்சுக்கிட்டேன். பிள்ளைகளும் மகப்பத்தில் சொன்னேன். ஆனா இப்ப அல்லாவுடைய கிருபையினால நான் செலவழிச்சு நான் அவங்க ஆள் அழைச்சிட்டு வந்து யார் யார் அது கம்பெனி ஆள் வேணும், என்ன வேணும், சாமான் வேணும் நான் செஞ்சுருக்கேன். நான் செஞ்சுதான் அல்லாவுக்கு அவங்க தொந்தரவு இல்லப்பா. ஆசையில சொல்லிவிட்டதான் கொஞ்சம் சொல்றது இல்லை. இந்த இருடி அடுத்த மாசம் போன சொல்றது 10 போனாங்க என்ன அப்படி சில முறை சேர்த்து ஆசை வந்து என்ன வந்து வேலை வாங்கிக்கிறேன் பாடம் வேற பக்கம். அப்ப என்ன விளங்குச்சு? எத்தனை விளங்குச்சுங்க? இந்த தாய் 7க்கு பின்னால ஒண்ணு சொன்னாங்களே, முந்தி சாத்து உள்ளம் தான் தானே இருக்கும் அல்லாஹ்வுக்கு தான். பிறகு காமிலான சிஃபாத்து அல்லாஹ்வுக்கு தான். 3வது குதிரத்து செயல்படுத்து குவத்து அது அல்லாஹ்வுக்கு தான். யாருக்கு? 4வது பராமரிக்கிறது சொத்து. அங்கே இருந்து பிரச்சனை. மனுஷனை நம்பலாமாங்கிறது சொல்றேன். கோடீஸ்வரர் இருக்கிற மனுஷன் எவ்வளவு நாளைக்கு கொடுக்கும்? அதனால மனிதர்களை நம்பக்கூடாது. எவ்வளவு சொத்து இருந்தாலும் மனுஷன் நம்பக்கூடாது. ஏன்? அவன் தானே தேவை உள்ளவனா இருக்கு. என் குடும்பத்துக்கு 1500 ரூபாய் செலவு. இந்த ஹாஜிகளுக்கு மாசத்துல அவங்க குடும்பத்துக்கு 5000 ரூபாய் செலவு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு வாடகையே 500-600 கொடுக்குறாங்க. இப்ப அவங்க அந்தஸ்துப்படி அவங்களுக்கு செலவு. அதனால இவங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி இருக்கு. இவங்க வருமானத்துல நான் பொழைச்சுக்கலான்னு நினைச்சா என்னதுக்கு அந்த அல்ப புத்தி? இல்லத்தா பிடிச்சாலும் யாரை பிடிக்கணும்? ஏன் இல்லத்தா அவன் எவ்வளவு கொடுத்தாலும் அவன்கிட்ட குறையாது. இவங்க கொடுத்தா இவங்களுக்கு குறையும். இது 10,000 ரூபாய் நியமிச்சமா இருக்கு. ஷேகுக்கு 2000 ரூபாய் கொடுத்துட்டா அப்புறம் திருப்பி திருப்பி பார்ப்போம். ஆஹா 10ல 2 போச்சு. அது இருந்திருந்தா 10 இருக்குது. அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு காலம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? ஏதாவது குறைஞ்சிருக்காங்க. அதனால நீங்க இப்ப சொச்ச வயசுக்கு இன்னும் 100 வயசு உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்து இன்னும் 100 வயசு கொடுக்குறீங்களா? வேணவே நீ காமிலாகிற வரைக்கும் இருக்கு. அல்லாவை அடையிற வரைக்கும் இருக்கு. நான் துவா கேட்கறேன், அல்லாவை அடைஞ்சு போ. சரி, அப்போ மனுஷன் இருக்கிறானே 2 நாளைக்கு 4 நாளைக்கு மாசத்துக்கு கொடுப்பான், 2 மாசத்துக்கு கொடுப்பான். அதுக்கு பிறகு சரிச்சு ஜாடையா கழட்டிட்டு இது என்னடா அது பெரிய தொல்லையா போச்சு. போனா பொது உபகாரம் செஞ்சா மனுஷன் நம்மளே பிடிச்சிட்டு உட்கார மாதிரி. அப்படியே கொஞ்சம் தாராள குணம் இருந்தா வருஷத்துக்கு கொடுப்பான், 2 வருஷத்துக்கு கொடுப்பான். அப்புறம் கை கொடுத்து நீங்க வேற ஏதாச்சும் வாசத்தை பாருங்க. ஏன்? அவருக்கே தேவை இருக்கு. நமக்கு தேவை இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தேவை இருக்கு. அவங்களுக்கு மனைவி மக்கள் இருக்கு. அல்லாவுக்கு தேவை இருக்கா? இல்லை. இப்ப தேவையில்லாதவனும் வச்சிருக்கிறது என்ன செய்வான்? தேவை உள்ளவர்களும் கொடுப்பான். இப்ப நமக்கும் அல்லாவுடைய உத்தரவு எப்படி? உங்களுடைய செலவு போக நியமிச்சமாக உள்ளதை நீங்க தான தர்மம் செஞ்சிருக்க வேண்டாம். ஏன்னா அதை நான் மற்ற அடியார்களுக்காக படைச்சேன், நீங்க தேக்கி வைக்காது. அப்ப நமக்கு இந்த புத்திமதி சொன்னால தனக்கு அறவே தேவையில்லாம இருக்கும்போது சொத்துக்களை பணம் வச்சுக்குவாங்க. யாரு கொடுப்பாங்க? தேவை உள்ளவர்களுக்கு கொடுப்பாங்க. அதுலயும் அவங்க கூட்டாளி பிடிச்சுக்கிட்டாங்க. அடிபணிஞ்சு நல்ல பிள்ளையாக நடந்து நேர்மையாக நடந்து அல்லாஹ் தஆலா சிநேகிதம் பிடிச்சுக்கிட்டாங்க. கணக்கெல்லாம் அவுலியாக்களா போயிட்டா அவுலியாக்கள் இருக்கிறாங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க. நீங்க ஆயிடுங்க, என்ன கேட்கறீங்க நான் வாங்கி தரேன். நீங்க வலியா ஆயிடுங்க, நீங்க கேட்கறதெல்லாம் நான் வாங்கி தரேன். நடக்குதா இல்லையா? நாம அது ஆகாம அவனுடைய துனியாவை சொத்த காட்டு. அது யார் சொத்து?
இல்லட்டா வானம் பூமி இதற்கிடையில் உண்டான சகல சொத்துக்களை யாருக்கு சொந்தம்? அப்ப இவ்வளவு பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனாகிய அல்லாவுக்கு நீங்க அடிமையா இருக்கு. இல்ல அவன்கிட்ட 10 லட்சம் தான் இருக்கு, 10,000 பேருக்கு அவன் கொடுக்க வேண்டியது இருக்கு, நமக்கு எவ்வளவு வரப்போகுது, 25 ரூபா வரும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கா? எவ்வளவு இருக்கு சொத்து? என்ன இருக்கு? ஏராளமா இருக்கு சொத்து. அப்ப பிடிச்சா யார பிடிக்கணும்? இல்லப்பா, படைச்சவனு சொல்லிட்டு உலகம் எல்லாம் சொல்லுது. மலையாளத்துல இதே தான் சொல்லுது, படைச்சவனு. நான் சொன்ன 4 இருக்கு. ஜாத்துல அவன் சம்பூர்ணமான ஜாத். என்ன தன் தானே இருக்கு, பிறடு தயவு இல்லாம அவன் தானே இருக்கு, தன் சொந்த உள்ளமையை கொண்டு அவன் இருக்கும். 2வது சிபாத்துல அவன் காமிலா சம்பூர்ணமான சிபாத்துகளுடையவன. 3வது செயல்பட சொந்த சக்தி உள்ளவனாக இருக்கும். 4வது சகல கோடி சிருஷ்டிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு சொத்து இருக்கும். அப்ப எல்லா சொத்தும் யாருக்கு? இவரை என்னது பிடிக்கும்? அவத்தான் பிடிக்கணுங்கிறதுக்காக சொல்ல. அல்லா கொடுக்கும்போது எப்படி கொடுப்பான்? எப்படி கொடுப்பாங்க? இந்த பிள்ளை நீயத்து வச்சிருக்கிறாங்க, இவங்க நிஸ்பத்தை கொண்டு கொடுப்பாங்க, இவங்களை கொடுக்க வைப்பாங்க. அல்லாவை நம்பி உட்கார்ந்துடுறவங்களுக்கு அந்த பேச்சு. எனக்கு இவங்களை மாதிரி நானும் சிங்கப்பூருக்கு போக வராங்க, எனக்கு 11 நீயத்து இருப்பாளா? அதான் அஜர்ந்து போறாங்க, நமக்கு மேலே சம்பாதிக்கிறாங்க, சரியா போச்சு. நான் உட்காந்துக்கிட்டு அல்லா பிச்சை கொடுக்கறது திண்டுக்கிறதுன்னு உட்காந்துட்டேன். என் பேர் அல்லா பிச்சை, அல்லா கொடுத்தா திண்டுக்கிறது. அதனால நீயத்தை இவங்களுக்கும் போடுறான், அவங்களுக்கும் போடுறான், அவங்களுக்கும் போடுறான், பல பேருக்கு எல்லாம் நீயத்து போடுறான். ஆனா யார் யாருக்கு அவன் நீயத்து போடுவான் நமக்கு தெரியாது. அல்லா விட்டு விட்டு அடிமையை நேரடியா பிடிக்க போனா அந்த அடிமையுடைய கல்வ அல்லா பரட்டி போடும். என்ன சொல்ற? பெஞ்சாதிக்கு வேலை செய்ய ஆள் வச்சு, பெஞ்சாதிக்கு வரவு கொண்டு கூட தண்ணி கொண்டு போய் போட்டு காய்கறி வாங்கி கொடுக்க, அரிசி பருப்பு கொண்டு கொடுக்க, வேலை வெட்டிக்கு சாமான் அனுப்பிச்சு. எல்லாம் அனுப்பிச்சது யாரு? புருஷன். ஆனா நேர்ல கொண்டாந்து கொடுத்தது யாரு? ஆளுகள். அவன் என்ன செஞ்சா? நம்ம புருஷன் நம்மளை ஒரு நாளும் கவனிக்கிறது இல்லை, வரவு கொண்டாந்து கொடுக்கறது இல்லை, பருப்பு கத்திரிக்கா கொண்டாந்து கொடுக்கறது இல்லை, அரிசி கொண்டாந்து கொடுக்கறது இல்லை. இந்த ஆம்பளை தேவையில்லாம வருஷ கணக்கில் அது கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் மேல இருந்த முகப்பத்தை மெதுவா இவர் மேல மாத்தணும். அது புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன செய்யும் அவன்? எல்லா வேலைக்காரனையும் அன்னைக்கு நிறுத்திடுவான்பா. வணங்கிச்சுங்களா? அடையிட நம்ம பொம்பளை ரொம்ப அறிவு குறைஞ்ச பொம்பளை, புத்தியில ரொம்ப குறைஞ்ச பொம்பளை இருக்கு. வேலைக்கு ஆள் வச்ச வேலைக்காரனை புருஷனாக்க பாக்குறான். அந்த மாதிரி இந்த ஸ்தானத்துல உட்கார்ற மனுஷன், சேர்க்கப்படத்துல உட்கார்ற மனுஷன், முரீதுகள் எல்லாம் அப்படி நம்பர் போட்டான். அந்த முரீது 100, அந்த முரீது 1000, அந்த முரீது 50, அந்த முரீது 10. இந்த முரீதெல்லாம் இப்படி கொடுக்கும்படி ஆக்கி வச்சவன் யாரு? அல்ல. இப்ப அவனை விட்டுவிட்டு இவங்களை பிடிச்சா எல்லாம் என்ன செய்வான்? ஒவ்வொருத்தரையா கட் பண்ணி விட்டுருவான், ஒவ்வொருத்தரையா சந்தில நிக்க வச்சிருவான். நம்ம புத்துக்கு நான் சொல்றேன், நடுத்தருன்னு நிக்க வச்சிருவான். நம்ம ஓட்டை எடுக்கிற மாதிரி ஆக்கிடுவான். பின்ன எப்படி அல்லா விட்டுவிட்டு அவனை எப்படி பிடிச்சாடும்? நீ ஷேக்கு துவா கேட்டு முரீது வாங்கி கொடு. அரே ஷேக் லேத்தா நீங்க திலாத்தா है. நீங்க தப்பா கணக்கு போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஷேக்கு முரீதுக்காக அல்லா இடத்துல துவா கேட்டு, ஏன்னா அவங்களுக்கு அவங்க துனியாவை சேர்க்கணுங்கிற ஆசை. அதனால முரீதுகள் துனியாவுடைய காசு பணங்கள் குறையும் பொழுது ஈமான சமயத்தில் பறிவுறுத்தலாம். அதுக்காக ஷேக் துவா கேட்டு கேட்டு அன்னும் பார்க்கணும். முரீதுகளுடைய அக்கல் துவா கேட்கும், யாரெல்லாம் உங்களுக்கு துனியாவிலையும் பறக்கத்து செய்யணும், வியாபாரத்தில் பறக்கத்து செய்யும், பறக்கத்தா கொடு, தௌலத்துக்குள்ள கொடு. எது கேட்குறாங்க? ஈமான் சலாமத்து.